போகணும்னா இதோ இருக்குல்ல எக்ஸ்பெக்டேஷன் அண்டார்டிகா. அப்புறம் வாங்க இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நைட்டில் நம்ம போகக்கூடாது. நான் எதுக்கும் இந்த விளையாட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்க உள்ளே போய் நம்ம அழகாக தொப்பி, ஜாக்கெட்டு, பேக் பேக்கு, ஷூ, ஃப்ளாஷ், மெயினாக இந்த பிஸ்கெட்டு தான் வேணும் சாப்பிட. அப்புறம் வாங்க வெளியே போய் பார்ப்போம். வெளியே என்னன்னா ஐஸ் கட்டியாட்டம் இருக்குது. சூட்டும் இல்லாமல் போனால் அடி 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 அடின்னு அடிப்பாங்க. இங்கே போய் அவங்க டிவிக்கே கொடி. ஐயோ, ஸ்பெயின் நாட்டுக்கொடியா? வாங்க ஃபஸ்ட்டு இது அமோகமாக இருக்கணும். அடி வாங்குவோமே இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டே செத்துட்டு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும். நம்ம 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம். 2 வாட்டியும் தோத்துட்டோன்னா விட்டுருவோம். நெக்ஸ்ட் வீடியோ இதை வாட்டி போடுவோம். மணி என்னன்னா இப்போ 6 ஆக 5:52 6 ஆக போகுது. என் அண்ணன் 6:30க்கு தான் வாங்குவான். அப்போ இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம். எங்கள் அக்கௌண்ட் பேர் என் அக்கௌண்ட் பேர் நேகேஷ் பண்ணிட்டு அப்படி போட வேணாம். நீங்கள் கனிஷ்குன்னு போட்டாவே தெரியும். KANISHKKன்னு போடுங்க. எங்கள் கூட வரலாம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்களை 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வர போவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இது வரைக்கும் இவ்வளோலாம் எடுத்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விழுந்துட்டேன். அசிங்கமாக போச்சு. அப்புறம் நான் என் அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு சூப்பர் சாட்டர்டே ஸ்கூல் இருக்குது. எனக்கும் இருக்கானா அவனுக்கு ஃபுல் டே 5:36 வரைக்கும், எனக்கு 3:30 வரைக்கும். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியும். இந்த இடத்துல தான் நான் செத்துக்கிட்டே இருப்பேன் நிறையா வாட்டி. இங்கிட்டு போக முடியாது. இதெல்லாம் ராயல்ஸ்க்கு. நம்ம இங்கிட்டு போயிடுவோம். இதுவே கஷ்டம்தான். பட் நம்ம சமாளிப்போம். இல்லை ஓடு 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 ஓடு. இங்கே வந்து கரெக்டாக இங்கே குதிச்சு இப்படி இதுதான் பயங்கர கஷ்டம். சத்தியமாக ரொம்ப கஷ்டமானது. கண்ணா அப்படின்னாலும் போய் குதிச்சு நான் ஜெயிச்சு வேண்டாம் சொல்லி குதிச்சாதான் ஜெயிக்க முடியும். தோத்துடுவேன்னு சொல்லி குதிச்சா தோத்துடுவீங்க. இது சப்பை. ரொம்ப ஈஸி இது. இப்படி வந்தோமா ஒயின்னு போயிட. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். ஈஸின்னு சொன்ன கஷ்டம் வந்துச்சு. பனியால் எங்கிட்டு போகணுன்னே தெரியாது. நின்று தான் போகலாம். அப்புறம் எங்க தண்ணி காலி ஆகுதுல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஏட்டானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம கஷ்டப்பட்டு இங்கிட்டு வந்ததான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். அங்கே அங்கே லேடர் மேலே ஏறணும். நான் இதெல்லாம் தாண்டிட்டேன். ஆனால் இடம் இருக்கும். அவங்க விழுந்துக்கிட்டே இருந்தேன். நாங்கள் நல்ல வேலை வெளியில அப்படியே மேலே ஏறி இவனுக்கெல்லாம் பாதி அடிச்சு கரைஞ்சிருக்கேன். நேரம் எதுலையோ தப்பிச்சுக்கிட்டு வந்துருக்கா. நம்ம வேகமாக ஓடினாலும் இதில் ஜெயிக்க முடியாது. மெதுவாக தான் ஓடணும். சவுண்டு வைக்கல. ஏன்னா இந்த சவுண்டு கேட்டால் பயமாக இருக்கும். பயணம் அப்படியெல்லாம் இருக்காது.
கை பெஞ்ச மாதிரி கை கட்டாக மாதிரி சவுண்டு கேட்கும். நல்ல வேலை. நான் எதுக்கு அங்கிட்டு போவேன்? நான் முடியலை சுத்தமாக முடியலை. இதில் உக்காந்துட்டு போகிறனாலே இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக தாண்டிடுவேன். நடக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொம்மையாக போவேன். இப்போ ஈஸி. நாளை போனால் கஷ்டம், நம்மளால் போக முடியாது. நம்ம அமைதியே இங்கிட்டே போயிடலாம். எதுக்கு ரிஸ்க் எடுப்பான்னு சொல்லுது. இதுலேயே போயிடுவோம். இந்த லாடுவெல்லாம் ஈஸி. இங்கே தான் நான் அவுட் ஆனேன். கொஞ்சம் பெரிய குழினால பாதி ஹெச்பி எதுவே ஆகலாம். இதோ அங்கே போய் அவங்க விழுந்த 3/4 ஹெச்பி காலி. என்னால் தான் நான் இங்கே விழ பயப்படுவேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இங்கே ஓடி வந்து ஒரு ஜம்பு இங்கே போய் இப்படி போய் போனோம். இந்த இடமா கவத்தாலாம் இதில் குதிக்க அப்படி தாவுவேன் அப்படின்னு திட்டுவான். கஷ்டம்தான். இதுக்கப்புறமா ஒன்று வரும். இப்போ அவங்க காண்டு அதுவா? ஐயோ சரி வாங்க போவோம். உங்களுக்காக நல்ல இருட்டு வேற ஆகுதுல, அதான் இன்னும் காண்டு. நான் என்பிஎம்மா வெயிட் தான் பண்ணும் இல்லை. ஆனால் இதை தாண்டினா அங்கே இது செகண்ட் செக் பாயிண்ட். தாண்டிட்டேன். வாங்க செக் பாயிண்ட் அமுத்திக்குவோம், இல்லை செத்துடுவோம். எதுக்கும் 2 வாட்டி அமுத்திக்க வேண்டியதான் செக் பாயிண்ட்டை. வாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். இப்போயே சீக்கிரம் இன்னொன்று போனீங்கன்னா இது இருக்கும். இது வழியில் பக்கம் நம்ம போய் தூங்கி வச்சு காலையில் கிளம்புவோம். ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. தூங்கினா எப்படி தண்ணி தாக்கம் எடுக்கலாம்? இல்லை என்ன மாதிரியும் நைட்டு தூங்கும் போது நைட்டில் தண்ணி எந்திரிச்சு குடிப்பேன். என்ன கண்ட்ரி இது? என்ன கண்ட்ரின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை அமுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இதை முடியும். இப்போ அவங்க இப்போ தானே 100 லெவன்ஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். வெளியே நைட்டா நாங்கள் போய் தண்ணி பாட்டில் பிடிச்சிடுவோம். அப்போமா இவங்க அது வெளியே சவுண்டு. கஷ்டம்தான் இது. வெயிட் பண்ணுங்க. செக் பாயிண்ட் எதுக்கோ மிதிக்கணும். மிதிக்காமல் போனால் தோத்துடுவோம். இவ்வளோ வாட்டி கஷ்டப்பட்டு வந்தான்ல, மிதிச்சிட்டு போவோம். வாங்க சாப்பிட்டா காலியாகிடும். எனர்ஜி பார், தண்ணி எல்லாம் வெடி போச்சு. 3 ஏமாச்சு. இந்த இடமா நான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது இந்த ஒன்றில் தான்.
நிறையா வாட்டி இதில் மட்டும்தான் நான் செத்து வைக்கினேன். இதோ இப்படி தூக்கி தூக்கி கீழே போடுவேன் என்ன. இப்படி லைட்டாக கூட நகர விட மாட்டேன். யாபியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் மெயினாக. அதான் இங்கே இப்போ பிரச்சனைங்க. இந்த காற்று மட்டும் அடிக்கலை. சட்டுன்னு போக வேண்டியவன் சாதாரணமாக போயிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜஸ்ட்டில் தப்பிச்சிருச்சு. இதில் தாமணும். அதான் இப்போ பிரச்சனை. இதில் நடக்கிறது கூட தாவேன்ப்பா. ஐயோ ஒரு நிமிஷத்தில் போச்சு. சரி நம்ம இதை முடிச்சுக்குவோமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைஸ், முடிச்சுக்குவோம்.